யார்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல், ஜாகிரதை. நாமக்கல் கவிஞருடைய மனைவி 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. தன்னுடைய இளம் தங்கையை திருமணம் செய்து கொள்ள சொல்றார். அவர் மறுக்கிறார். 3 வருஷம் காத்திருக்கிறார். 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்கிறார். ஒரே வார்த்தை தாங்க. அவர் அப்போதுல இருந்து வேணாம்ப்பா, சும்மா இருப்பா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதப்பான்னு சொல்லிட்டு இருந்தவர் அன்னைக்கு ஏதோ வெறுப்புல ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க. இது வரலாறு. என்ன வார்த்தை தெரியுமா? நீ இருக்கும்போது நான் எப்படி இன்னொருத்தையே கட்டிப்பேன், அவ்வளவுதான். அன்று இரவு நாமக்கல்லாரினுடைய மனைவி இயற்கை மரணம் எய்தினார். சொல் சொல் கொல்லும், சொல் வெல்லும். கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள். முன்னால் இருக்கின்றவர்களிடந்து சொற்களை வாங்காதீர்கள். அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிரும். அது சொல்றவங்களே அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறான். கீழே விழுந்து விட்டான் வாலி. வாலிக்கு புரியல. அம்பு வந்து தச்சிருச்சு. அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும். மறைஞ்சு நின்று அடிச்சுட்டான் ராமன். வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல. யாரா அனுப்புனா? குழம்புறான். வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கைய பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லுல இருந்து வரலடா, வில்லுல இருந்து புறப்பட்டு இருக்க முடியாதடா இந்த அம்பு, இது வில்லுல இருந்து வரல. யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்து விட்டதோ. சொல்லுங்கிறாங்க அம்ப. கோபமாக முனிவர்கள் சொன்ன சொல்லா என்னை வந்து தாக்கி விட்டதுன்னு அழுறாங்க வாலி. அம்பு வந்துச்சான். ராமன் அம்பு எப்படி வந்தது? சொல் மாதிரி வந்துச்சான், சூடா வந்துச்சான், வேகமா வந்துச்சான். பெண்களே கவனம், கவனம். வைராக்கியக்காரியை கடப்பது எளிது. சொல் நம்மை கொல்லும். நாமும் சொற்களால் கொல்வோம்.